நாங்க 2 பேரும் ஒண்ணா படுத்து தூங்கியே ஒரு 8 மந்த்ஸ் இருக்கும் சார். ஆல் த டேஸ் நைட் 2 மணி வரைக்கும் விளையாடுறான் சார். உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. பேபி எதுவுமே இல்ல. எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. நான் ஒரு நாள் கூட வந்து கூட படுத்து தூங்க மாட்டான் சார். உன்னெல்லாம் யாரா வாழ சொன்னா? போய் கடல்ல விழுந்த சாவு. அந்த ஒரு டைம் தான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட சரி கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருந்தது. சரி அதனால அப்புறம் என்ன நீங்க வந்த இல்லப்பா நான் என்ன கேக்குறேன், கல்யாணம் ஆன இது என்னடா எப்படா நான் சொல்றது? இவனுக்கு உண்மையிலே அறிவில்லையா இல்ல அறிவில்லாதவ மாதிரி நடிக்கிறானே தெரியல என்னாச்சு. 8 வருஷம் லவ், டெய்லி ஒன்னாவே ஸ்பெண்ட் பண்றோம் ஆல் த டைம். நான் அவன் கூடவே இருக்கறனால என் அருமை அவனுக்கு தெரியலையோ அப்படின்னு எனக்கு தோணுது. முதல்ல ஒரு விஷயத்தை நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கணும் உங்களுக்குள்ள. காதலி வேற, மனைவி வேற. கடையில யாருன்னே தெரியாத ஒரு கஸ்டமர்கிட்ட பிடிச்சதோ பிடிக்கலையோ சிரிச்சு பேச வேண்டியதா இருக்கு. திட்டுனா கேட்டுக்க வேண்டியதா இருக்கு. ஏன் தொழில் ஓட்ட வேண்டியதா இருக்கு. அப்படி இருக்கும்போது வீட்டுல மனைவின்னு வந்தவகிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போறல என்ன தப்பு? நமக்கே நாளைக்கு ஏதாவது நாய் படுத்துட்டா பக்கத்துல உட்காந்துட்டு கண்ணீர் வடிச்சிட்டு பீ மூத்திரம் அல்ல போற ஜீவனம் கொண்டாடி தானே.